بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, இணை வைத்தல் ஷிர்க் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீட்டிங்குகளில், கூட்டங்களில் பெரும்பாலும் இந்த தலைப்பு இல்லாமல் ஒரு கூட்டம் நடப்பதில்லை. என்ன தலைப்பு இருந்தாலும் இந்த ஷிர்க்கை பற்றி அல்லது பித்அத்தை பற்றி அதை ஒரு ஆளு பேசத்தான் செய்யறோம். இது சிலருக்கு சடைவாக கூட இருக்கும். இவங்களுக்கு வேற வேலை இல்லை, எதை பார்த்தாலும் ஷிர்க்கு பித்அத்தை சொல்லிட்டு அலைவாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிலருக்கு சடைவு இருக்கும். சடைவு இருந்தாலும் பரவாயில்லை, இதை சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த இணை வைத்தல் ஷிர்க்கை பற்றி திருமறை குர்ஆனில் எச்சரித்தது போல வேறு எந்த பாவத்தை பற்றியும் திருமறை குர்ஆன் எச்சரிக்கவில்லை. கடுமையாக, மிக கடுமையாக இந்த ஷிர்க் என்ற பாவத்தை செய்த, ஷிர்க்னா என்ன நான் பின்னால சொல்றேன். ஷிர்க் ஒரு கொடூரமான பாவம் என்பது நமக்கு தெரியும். இந்த ஷிர்க் என்ற பாவத்தை செய்ததால் நபிமார்களின், சில நபிமார்களின் பெற்றோர்கள் நரகத்தில் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சில நபிமார்களின் பிள்ளைகள் நரகத்தில் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சில நபிமார்களின் மனைவிமார்கள் நரகத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நபிமார்களுக்கே தங்கள் பெற்றோர்களை, பிள்ளைகளை, மனைவி மக்களை காப்பாற்ற முடியாததற்கு என்ன காரணம் என்றால் இந்த கொடூரமான ஷிர்க் என்றுதான் திருமறை குர்ஆன் பல இடத்தில் சொல்லி காட்டுகிறது. இந்த ஷிர்க்கை புரிந்து கொள்வதற்கு முதலில் ஈமானை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மள எல்லாம் கேட்டா நீங்க எல்லாம் ஈமான் கொண்டிருக்கலாம், முஸ்லீம்கள் தானா, முஃமின் தானா, ஆமான்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த ஈமான் என்றால் என்ன என்பதை சரியாக முஸ்லிம் சமுதாயம் புரிஞ்சிருக்குதா அப்படின்னா கிடையாது. ஈமான் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? நம்பிக்கை. நாம சொல்றோம் அர்த்தம், நம்பிக்கை சொல்றோம், அல்லாஹ் நம்புறது. அல்லாஹ்வை நம்புவது என்று சொன்னால் எப்படியெல்லாம் நாம் நம்புகிறோம் அல்லாஹ்வை? பல விஷயங்கள் அல்லாஹ் நம்புறதுல இருக்கு. நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை நான் சொல்றேன். மழையை தருபவன் அல்லாஹ் அப்படின்னு நம்புறோம். மழையை அல்லாஹ் நீ தான் தரணும், அல்லாஹ்ட கேட்கிறோம். இடி இடிக்க செய்பவன், மின்னல் வெட்ட செய்பவன், பூமியை படைத்தவன், சந்திரனை படைத்தவன், சூரியன் மற்ற கோள்களை படைத்தவன், இவைகளை எல்லாம் இயக்கிக் கொண்டிருப்பவன், இதெல்லாம் யார் என்று சொன்னா இது போன்ற எல்லா விஷயமும் அல்லாஹ் தான் இதை செய்கிறான், நாம நம்புறோம். அதான ஈமான். ஷிர்க்னா என்ன? இந்த அல்லாஹ்வின் மீது என்னென்ன நம்பிக்கை நாம் வைத்திருக்கிறோமோ, அல்லாஹ் மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை இன்னொருவர் மீது வைத்து விட்டால் அதுக்கு பேர் ஷிர்க். அவ்வளவுதான், சிம்பிளா. அல்லாஹ் மீது ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறோம், மழை தருவான் நம்புறோம். இந்த நம்பிக்கையை ஒரு அவுலியா மீது வைத்து விட்டால், அல்லது ஒரு நபியின் மீது வைத்து விட்டால், அல்லது வேறு எதன் மீது நீங்கள் வைத்து விட்டாலும் சரி, ஒரு தாயத்தின் மீது வைத்து விட்டால், தகரின் மீது வைத்து விட்டால், ஒரு கழுதையின் மீது வைத்து விட்டால் அது ஷிர்க். ஏன் கழுதையை சொல்றேன் நீங்க கேட்கணும். என்னை பார் யோகம் வரும், இப்படிக்கு கழுதை போட்டோ வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? என்னை பார் யோகம் வரும் எழுதிட்டு கழுதை போட்டோல எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? தனக்கு யோகத்தை கொண்டு வருவது கழுத அப்படின்னு நினைக்கிறான். தனக்கு யோகத்தை தருபவன் இறைவன் நினைக்கணும். அப்ப கழுதையிலிருந்து, பள்ளியிலிருந்து, மட்டிலிருந்து, பெரும் பெரும் கோள்கள் இருந்து முஹீத் வரைக்கும் நம்ப ஆரம்பிச்சான். இந்த ஷிர்க்ங்கிறது இறைவனை நம்பக்கூடியது. இறைவனை எது விஷயத்திலெல்லாம் நம்ப வேண்டுமோ அந்த விஷயத்தை எல்லாம் வேறு ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் ஷிர்க். அதற்கு சாம்பிளாகத்தான் உங்களுக்கு நான் சொன்னேன், மழையை இறக்குபவன் அல்லாஹ். உதாரணத்துக்கு இது யாருதான் மழையை இறக்குவான் நம்ம நம்பணும்? அல்லாஹ் தான் நம்பணும்.
அப்படிதான் எல்லா பெண்கள்கிட்டையும் குழந்தைகள்கிட்ட போய் கேட்டா கூட சொல்லும். ஆனாலும் அல்லாஹ் தான் மழையை இறக்கிறான் என்று நம்பிவிட்டு நம்முடைய வாய்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அவுலியாக்களும் மழையை இறக்குகிறார்கள் நம்புது. நம்ம வாய் என்ன செய்யுது? அவுலியாக்களும் மழையை தருகிறார்கள் அப்படின்னு நம்புது. எப்படி? உதாரணமாக அருள் மழை பொழிய வேண்டுமையான ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாவரின் பாவுடைய பாட்டு. அருள் மழை பொழிய வேண்டுமையா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டதுயரெல்லாம் போதுமையா, நீர் எங்கே 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 ஷாகுல் மீனானின்னு ஒரு பாட்டு வரும். இப்ப தெரியுதா உங்களுக்கு? மழையை இறக்குபவன் அல்லாஹ் என்று நம்பிவிட்டு அந்த நம்பிக்கை யார் மீது வைக்கிறான்? இப்போ ஷாவுல் மீது வச்சுட்டான். அப்ப ஷாவுல மீது அல்லாஹ்வை நம்பியது போல நம்பிவிட்டான். அதாவது கடவுள் ஆகிட்டான் அர்த்தம். நாகூர் தர்காவில் போய் அந்த ஷாவுல் பாஷாவை மழை தருவார் என்று நம்புவது போல ஆகிவிட்டு நினைக்கிறான். கோயில்ல போய் செஞ்சாலும் சிறுக்குன்னு நினைக்கிறான், சர்ச்சுக்கு போனாலும் சிறுக்குன்னு நினைக்கிறான். திருமறை குர்ஆன்ல நபிமொழிகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த காலத்துல கோயில் சிறுக்கு இந்த மாதிரி சர்ச்சை எல்லாம் இருந்த மாதிரி எல்லாம் முந்தைய காலத்துல எல்லாம் கிடையாது. நபிமார்கள் சிலையை தான் நினைச்சிட்டு இருந்தான். இந்த மாதிரியான நம்பிக்கையை மிக சாதாரணமாக மனிதன் நம்பி விடுவதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் நபிகள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கடுமையாக திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இணை வைத்தலை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். லைன் அஷ்ரக்த லயஹ்பத்தன் அமலுக, நபியே நீர் இணை வைத்து விட்டால் உன்னுடைய நல்லவங்கள் எல்லாம் பாழாகிவிடும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அவர்கள் இணை வைத்தாலும் அவர்களின் நல்லறங்களும் பாழாகிவிடும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இது போன்ற இணை வைத்தலை கடுமையாக திருமறை குர்ஆன் சாடுகிறது. ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. உதாரணமாக இந்த இணை வைத்தலை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு சாம்பிள். அல்லாஹ்வை நம்பும் விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் மரணமாக மாட்டான் என்றும் நாம் நம்ப வேண்டும். மௌத் என்பது அல்லாஹ்வுக்கு கிடையவே கிடையாது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்தும் வலா நௌமுல் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அந்த அல்லாஹ் ஒருவன், அவன் நித்திய ஜீவன். அவனுக்கு அசதியோ தூக்கமோ மரணமோ கிடையாது. ஒரு அசதிங்கிறது அல்லாஹ்க்கு இருக்காது. ஒரு சின்ன தூக்கம், ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டு வர்றேனே அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்ல மாட்டான். சொன்னா என்னத்துக்கு ஆகுறது? இந்த சூரியனை ரொம்ப நாள் நான் சுத்திக்கிட்டே இருந்துட்டேன், ஒரு 2 நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு வர்றேன்னு அல்லாஹ் சொல்ல முடியுமா? அப்ப அசதியோ தூக்கமோ அவனுக்கு இருக்காது. மரணம் என்பது அவனுக்கு கிடையாது. அவன் நித்திய ஜீவன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவன் மௌத்தே ஆக மாட்டான் என்று அல்லாஹ்வை நம்ப வேண்டும். ஈமான் கொள்றதுல என்ன எத்தனையோ விஷயங்கள் நாம ஈமான் கொண்டிருக்கோம். அதில் அல்லாஹ்வை மரணமாக மாட்டான் என்றும் நாம் நம்ப வேண்டும். அது ஈமான்ல முக்கியமான ஒண்ணு. அல்லாஹ் மரணமாகி விடுவான் என்று ஒருவன் நம்பிவிட்டால் ஷிர்க் வச்சிட்டான்னு அர்த்தம். ஏன்? மௌத்துங்கிறது மனிதனுக்கு தான் நடக்கும். அல்லாஹ் மனுஷனை போல ஆக்கிட்டான், மனுஷன் நிகராக அல்லாஹ் கொண்டு வந்துட்டான் அப்படின்னு ஆயிரும். அதுபோல அல்லாஹ் மூத்தாகவே மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு முஹீத்தின் அப்துல் ஜிலானி சொல்லி அவரும் மூத்தாக மாட்டார் என்று சொன்னால் அப்பவும் ஷிர்க் வச்சிட்டான். அல்லாஹ் மூத்தாக விடுவான் என்று சொன்னாலும் சரி, அல்லாஹ்வை போல இவர் மூத்தாக மாட்டார் என்று சொன்னாலும் சரி, இரண்டும் ஷிர்க் தான், கொடுமையான பாவம் தான்.
அல்லாஹ்வோடு ஒருவரை தூக்கி வைத்தாலும் சரி, அல்லாஹ்வை இழுத்துக் கொண்டு வந்து ஒரு மனுஷன் பக்கத்தில் வச்சாலும் சரி, ரெண்டு விஷயம் இருக்குதான். ஒருவரை தூக்கி கொண்டு அல்லாஹ் பக்கத்திலையும் செல்லக்கூடாது, அல்லாஹ்வை இழுத்துக் கொண்டு கீழே கொண்டு வச்சிடக்கூடாது. இதை புரிந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணம் ஆயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் மரணம்னா என்ன சாதாரண விஷயமா நீங்க நினைக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க் என்ற விஷயம் எங்கிருந்து கிளம்புதோ அந்த இடத்துல கடப்பாறை போட்டுருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். அது இந்த ஊர்ல சொன்னா ரொம்ப எடுப்பாக இருக்கும். இந்த ஊர்ல ஏதோ நாயகம் வாப்பான்னு சொல்லி நாயகம் வாப்பாவுடைய போட்டோ, அவ அத்தாவுடைய போட்டோ, அவங்க அத்தாவுடைய போட்டோ எல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சக்தி இருப்பதாக நினைக்கிறாங்க அந்த ஊர்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பர்டிகுலராக தடை செய்யப்பட்டது போட்டோ. ரசூலுல்லாஹ் தடை செஞ்சது உருவப்படத்தை தடை செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உருவம்னா என்ன? ரெண்டு விதமாக நபிகள் பெருமானுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வீட்டுக்கு வர்றாங்க. ஒரு திரை சீலை இருக்கு. அந்த திரை சீலையில ஒரு உருவம் இருக்குது. உருவம் ஏதோ ஒரு உருவம் வரைஞ்சிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ரசூலுல்லாஹ் கிழிச்சு எறிஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கிழிச்சிட்டாங்க. அந்த திரை சீலையை எடுத்து ஆயிஷா நாச்சியார் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்றாங்க, தலவாணி உரையா தைக்கிறாங்க. தலவாணி உரை. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஒரு சான்றுகளை, ஒரு சட்டத்தை நாம் பார்க்கலாம். கிழிக்கணும்னு விளங்கிடுச்சு ஒரு சட்டம். உருவமாக இருந்தா கிழிச்சு தூர போடு. அதை தொண்டை விட்டு பக்தி பரவசத்தோட வச்சிருக்காரு. திரைச்சிலையா வச்சா கூட அதுக்கு ஒரு மரியாதை வந்துடலாம். அவர் அழகுபடுத்துறதுக்காக உருவம் போட்டு அது ஒரு எண்ணங்கள் வந்துடலாம். கிழிச்சிடுறாங்க ஒரு சட்டம். அந்த கிழிஞ்சலை எடுத்து ஆயிஷா என்ன செய்யறாங்க, தலவாணி உரையா தைக்கிறாங்க. அப்படி தலவாணி உரையாக தைத்த பிறகு அந்த உருவம் சிதையாமல் அந்த உரையில் இருந்ததுங்கிறாங்க ஆயிஷா. கிழிச்சிட்டாலும் உருவம் இருந்திருக்கு. ஒரு நெஞ்சு வரைக்கும் இருந்திருக்கும், அல்லது பாதி முக்காவாசி இருந்திருக்கும். ஆனால் உருவம் இருக்குல்ல. தலவாணி உரையாக அவர்கள் தைத்து மாற்றிய பிறகும் அந்த உருவம் சிதையாமல் இருந்தது. அந்த தலவாணி ஒரு தலையணையில் தான் பெருமானார் சாய்ந்தார்கள், பார்ப்பார்கள் ஆயிஷா சொல்றாங்க. எவ்வளவு அழகான சொல்ல காட்டி தர்றாங்க பாருங்க. ஒரு உருவம் என்பது, ஒரு போட்டோ என்பது, அது மாற்றப்பட்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய மரியாதைக்கும் கிழித்து தலையில வைத்தா மரியாதை இல்லை என்பதற்கு ஒரு காட்டி தராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எத்தனையோ போட்டோ வச்சிருக்கோம். பணம் இருக்குல்லங்க, பணம் 5 ரூபாயில ஒரு உருவப்படம் இருக்குல்ல, பணங்கள்ல இருக்குல்ல, இது மரியாதை நிமித்தமாக நம்ம வச்சிருக்கோம். கவர்மெண்ட் இதுக்கு ஒரு பவர் கொடுத்திருக்கு பணம்னு சொல்லி. நாளைக்கு 1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருச்சு வைங்க, பல்படி தான் மதிக்கணும் சொல்லிட்டான். அப்படி ஒரு 40 வருஷம் சொல்லிச்சு 1000 ரூபாய் செல்லாது இந்திரா காந்தி ஆட்சியில் பல்படி தான் மதிக்கணும். அப்படியானால் அது இருக்கக்கூடிய உருவத்திற்காக நான் மதிப்பு கொடுக்கல. எத்தனையோ பத்திரிகை வாங்குறோம், எத்தனையோ உருவங்கள் இருக்கு, படிக்கிறோம், கசைக்கு போட்டுறோம், சுண்டலை மடிக்கிறோம், கையை துடைக்கிறோம், மதிக்கல. இது போன்று அதை மதிக்காமல் இருக்கக்கூடிய அந்த உருவங்களை பத்தி பெருமானார் கண்டுகொள்ளல. அதனால தலைவன் சாய்ந்தாங்க. மதிக்கும் பொழுது, நாள போடப்படும் பொழுது கிழித்தெறிந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இதை கிழிக்கிறதுனால என்ன? இன்னைக்கு வாப்பா நாயகத்துடைய போட்டோ எல்லாம் வச்சுட்டு இருக்காங்களே, ஏதோ பரக்கத்துன்னு நினைக்கிறானே, ஏதோ சக்தின்னு நினைக்கானே, இப்படி மனிதன் நினைத்து விடுவான் என்பதற்காக. இதை நீங்க அனுபவ ரீதியில பார்க்கலாம். உங்க போட்டோவே இருக்கு, உங்க போட்டோ இருக்குல்ல, நீங்க பீரோல பத்திரமா வச்சிருப்பீங்க. இப்ப அதுக்கு மதிப்பு இருக்காது. உங்க போட்டோக்களுக்கு இப்ப மதிப்பு இருக்காது. உங்க அத்தாவுடைய போட்டோக்கு இப்ப மதிப்பு இருக்காது. உங்க அத்தாவோ, உங்க அம்மாவோ, உங்க அத்தாவுடைய அத்தாவோ போட்டோ இருந்து அவங்க மூத்தா போன பிறகு பாருங்க அந்த மதிப்பை. மூத்தா போயிருவாரு. மூத்தா போன பிறகுதான் அந்த மதிப்பு தெரியும். எப்ப தெரியும்? உங்க அம்மா இருக்கிறாங்க, உங்க அத்தா மூத்தா போயிட்டாரு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு
பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. அவருடைய போட்டோ இருக்கு, ஒரு ரூம்ல வச்சிருக்கு. அப்பதான் ஜாக்கிரதை துறையணும். அந்த போட்டோ என்ன நடக்கும் தெரியுமா? கல்யாணம் பிஸியா இருக்கும், உங்களுக்கோ உங்க தம்பிக்கோ தங்கச்சிக்கோ. உங்க அம்மா என்ன செய்வாங்க? அந்த போட்டோ கிட்ட போய் நின்று இந்த கல்யாணத்துக்கு இல்லாம போயிட்டீங்களே, போட்டோக்கு விளக்குற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? நடக்கும், உங்களுக்கு தெரியாது. அது போட்டோ பார்த்து என்ன அழகா சிரிச்சிட்டு இருக்காங்க, இவங்க இருந்தா கல்யாணத்துல அழகா இருக்கும், அவங்கள்ட்ட பேசுற மாதிரி. வீட்டுல ஏதாவது சண்டை வந்துருச்சுன்னு வைங்க, நீங்க பேசாம கண்ணை மூடிட்டு போயிட்டீங்க. இந்த பிள்ளைகிட்ட நான் என்ன தொந்தரவுப்படுத்த கஷ்டப்படுத்துறேன் தெரியுமா? பாருங்க, நடக்கா இல்லையா? அப்ப எங்க மதிப்பு எப்படி போகுது நீங்க பாருங்க. எவ்வளவு முட்டாள்தனத்துல மனுஷன் போறான்னு பாருங்க. என்ன பவர் இருக்குன்னு நினைக்கிறான். அந்த போட்டோக்கு நான் சொல்றது விளங்குற மாதிரியும் நீங்க பேசாம கண்ணை மூடிட்டு போயிட்டே அவ்வளவு கால விழுந்து ஓடி வந்து நான் எங்க கண்ணை மூணு நான் வந்துட்டேன் நம்ம புள்ள கல்யாணத்துல அப்படி நினைக்கிற மாதிரியும். இது மடத்தனமாக அதற்கு சக்தி இருப்பதாக நினைச்சிருவான், அதுக்கு ஒரு பவர் இருப்பதாக நினைச்சிருவான். இதற்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உருவத்தை வரையாதீர்கள், உருவப்படம் மாதிரி வைக்காதீங்க. மறுமையில் அந்த உருவத்திற்கு நீங்கள் உயிர் கொடுக்கும் வரை உங்களுக்கு வேதனை செய்யப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய சக்தி இருக்குன்னு நினைச்சீங்களா? ஆற்றல் இருக்கு. நீங்க உலகம் கேட்டிருப்ப எந்த இடத்தில் இணை வைத்தல் கிளம்பும் என்பதை பார்க்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கதான் கிளம்பும். அந்த போடு போட்டோ கிளி உடச்சேரி, அது மதிப்பில்லாமாக்கு துச்சமான அதுக்கு ஒரு சக்தி இருப்பதாக நினைக்க சாதாரண கல்லா பாரு, அதுக்கு ஏதோ சக்தி இருப்பதாக நினைச்சு பார்க்காத. அந்த கல்ல சாதாரண கயலா பாரு, அது என்ன எஃபெக்ட் உள்ள கயலா இருக்குன்னு பார்க்காத. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்க வந்தாங்க. அப்ப நம்பிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தூக்குகிறார்கள் என்பதை பாருங்கள். எங்கு ஒரு மனிதனுடைய நம்பிக்கை முட்டாள்தனமாகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் கூட மரணமான பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாக சமாச்சாரம் முக்கியமான சமாச்சாரம் அது. ஏன்னா ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவ்வளவு சீக்கிரம் மனசு மூத்தாயிட்டான்னு ஏத்துக்காது. சாதாரண அக்கம் பக்கம் வீட்டுல மூத்தாயிட்டா பெருசா தெரியாது. ஒரு முக்கியமான லீடர்னு வச்சுக்கிடுங்க, பெரிய தலைவர் மூத்தாயிட்டா மனசு மூத்தான்னு ஏத்துக்கிட மாட்டாங்க. மனசு ஜீர்ணிக்காது, மாயையாக இருக்கும். எம்ஜிஆர் மூத்தா போலன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை கிராமம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தலைவர் இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இருக்கு.
இன்னும் இந்திரா காந்தி ஆட்சி நம்ம நாட்டில் நடக்குன்னு சொல்ல கிராமங்கள் இருக்குங்க, உங்களுக்கு தெரியாது. ஏதோ இப்ப டிவிக்கள் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் புரியலாம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாலேலாம் ஒண்ணும் தெரியாது. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார், எம்ஜிஆர் மூத்தா போயிட்டு அடிச்சு கொண்டே ஓடுவோம், அப்படிப்பட்ட கிராமம் இருக்கு. தலைவர் மூத்தா போயிட்டாரா? ஏன்னா ஒருவன் தலைவராக ஒரு சக்தியாக ஒரு பெருசாக வரும்பொழுது அவன் மதிக்கப்பட்டு மூத்தானா மனசு ஜீர்ணிக்க மாட்டேங்குது. மாயைன்னு சொல்றாங்கல்ல, மூத்தா மாதிரி உயிரோடு இருக்க மாதிரி இது நடக்கும். இது நாளைக்கு ரஜினிகாந்த் மூத்தா போயிட்டா ஒத்துக்கவே மாட்டாங்க. உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு, இப்படிக்கு அப்துல் காதர் போடுறாங்க. உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு மூசா, மூசா ரஜினி, ரஜினி முகமது, ரஜினி இப்ராஹிம். அவன்லாம் பள்ளிவாசலுக்குள்ள போலாம், முதல் சபையில உட்காரலாம். குர்ஆனை தான் ஃபாலோ பண்ணா இவன் வெளியே ரசூலுல்லாஹ் இல்லங்கறான், முகமது நபி இல்லங்க கூட்டம். எவ்வளவு அபாண்டத்தை பாருங்க. அட எங்களை எதிர்ப்பதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல தவறு கண்டுபிடித்து நிரூபித்து காட்டணும். இவர்கள் சொல்வது குர்ஆனில் இல்லை அப்படின்னு நிரூபிச்சு காட்டு. இவர்கள் சொல்வது ஹதீஸில் இல்லை அப்படின்னு சொல்லு. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தவறாக இவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன்ல இப்படிதான் இருக்கு அப்படி சொல்லு. அபாண்டம் சுமத்தாத. இவர்கள் முகமது நபியை ஒத்துக்கொள்ள மாட்டேன்னாங்க அப்படி சொல்றாங்க இந்த ஊர்ல. முகமது நபியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் செருப்பால் அடிக்க நாங்க சொல்றோம். முகமது நபி ஏற்றுக்கிற செருப்பிலே அடி அவனை. அவன் என்ன முஸ்லீம்? என்னடா உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு, உடல் மண்ணுக்கு உயிர் ரசூலுல்லாஹ்னு சொல்ற ஆட்கள் குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட மேலானவர். ரசூலுல்லாஹ் யாரு? ஏன் உயிரை விட மேலானவர் ரசூலுல்லாஹ்? உங்க உயிரை விட மேலானவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மொத்த உலக முஸ்லிம்கள் அத்தனை உயிரை விட ரசூலுல்லாஹ்வுடைய ஒத்த உயிர் பெருசு. அவருடைய ஒரு சொல் பெரிது என்று நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்க அப்படி நம்பணும். குர்ஆன்ல அப்படி சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய நம்மை பார்த்து முகமது நபி இல்லங்கறாங்க அப்படி சொன்னா தான் நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்கிறது தான். சான்றுகளை குர்ஆன்ல இருந்து காட்டணும், ஹதீஸ்ல இருந்து காட்டணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க நாம எடுத்து சொல்றோம். அது இருக்கா இல்லையான்னு கேளு, எங்க எந்த பக்கத்துல இருக்குன்னு கேளு, குர்ஆன்ல எடுத்து காட்டுறான்னு கேளுங்க. மீடியா வேல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள் சகோதரர். மொத்த உலக முஸ்லிம்கள் அத்தனை உயிரை விட ரசூலுல்லாஹ்வுடைய ஒத்த உயிர் பெருசு. அவருடைய ஒரு சொல் பெரிது என்று நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்க அப்படி நம்பணும். குர்ஆன்ல அப்படி சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய நம்மை பார்த்து முகமது நபி இல்லங்கறாங்க அப்படி சொன்னா தான் நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்கிறது தான். சான்றுகளை குர்ஆன்ல இருந்து காட்டணும், ஹதீஸ்ல இருந்து காட்டணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க நாம எடுத்து சொல்றோம். அது இருக்கா இல்லையான்னு கேளு, எங்க எந்த பக்கத்துல இருக்குன்னு கேளு, குர்ஆன்ல எடுத்து காட்டுறான்னு கேளுங்க. அதை நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆளுங்களுக்கு பதில் தாங்க. பொத்தாம் பொதுவா இருக்கிறது. மௌலித் சபைனா எப்படிப்பட்ட சபை தெரியுமா? ஒரு அஜித் பேசியிருக்காரு இந்த ஊர்ல. மௌலித் சபை அந்த மஜ்லிஸ், இந்த மௌலித் மஜ்லிஸுக்கு வராதவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபம் தான் உண்டாகும். சென்டிமெண்ட் அடிச்சு விட்டுருக்காரு இந்த ஊர்ல. மௌலித் மஜ்லிஸ்ல இருக்கிறவனுக்கு தான் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். இது நானா சொல்றேன், நான் சொல்லல. அட மௌலித் என்பது குர்ஆன்ல இருந்ததுன்னு சொன்னா காட்டு, மௌலித் என்பது ஹதீஸ்ல இருந்ததுன்னு சொன்னா காட்டு. இல்லாத சாபம் தானே. நானா சொல்றேன் இத. குல்லு பித்அத்தின் வலாலா வ குல்லு வலாலத்தின் பின்னார் நாங்க ரசூலுல்லாஹ். இஸ்லாம் என்ற போர்வையில் எதுவெல்லாம் புதிதாக வருகிறதோ அதுவெல்லாம் வழிகேடு நாசத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நாசம் என்றால் நரகத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லா பிதஅத்துகளும் வழிகேடு. பிதஅத்னா என்ன? புதுசா வர்றது. உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்க ஸையதுல் அன்பியாயி, யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும். இது என்ன புதுசா? நபியே ஸலாம் அலைக்கும்ங்கிறது பழசுதானே. ரசூலுல்லாஹ் ஸலாம் சொல்லக்கூடாதா? ஸலாம் இஸ்லாத்துல உள்ளதானம்பாங்க. ஸலாம் இஸ்லாத்தில் உள்ளதுதான். அந்த ஸலாத்தை நபிகள் பெருமானார் காட்டி தந்த மெத்தட்ல தான் சொல்லணும். அந்த மெத்தடுக்கு மாற்றமாக சொன்னா அது ரசூலுல்லாஹ் காட்டி தராத வழிகேட்டை கொண்டு போய் சேர்க்கும். இது நீங்கள் புரிந்த விஷயத்திலிருந்தே நான் சொல்றேன் ஆதாரம். நீங்களா ஏற்றுக்கிட்டீங்க. நீங்க இல்ல, சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த அஜத்மார்களும் மொத்த முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை ஆதாரமாக தருகிறேன். ஒருவர் இறந்து விட்டால் என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லணும். ஒரு முஸ்லிமை சந்தித்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹுன்னு சொல்லணும்.
ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஏற்படுமானால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். இது இஸ்லாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது. இது பிதஅத் இல்ல, சுன்னத். இந்த சுன்னத்தை ஒருவன் வேறு விதமாக செய்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததுதான். சொல்லி தந்ததை ரசூலுல்லாஹ் எப்படி செய்ய சொன்னார்களோ அப்படி செய்யாமல் வேறு விதமாக செய்தால் அது பிதஅத். பிதஅத்னா இவனாக புதிதாக வேறு மாதிரி உருவாக்குறான். அது எப்படி? உதாரணமாக ஒரு அஜர்ட்ட போங்க, யா நபி ஸலாம் அலைக்கும்ங்கிறது நபியே ஸலாம் உண்டாகட்டும்ங்கிறது சுன்னத்துங்கறீல்ல, பாட்டு படிச்சுட்டே சொல்றது. ஒரு அஜர்ட்ட போய் அல்லது ஒரு முத்தவல்லிய போய் ஒரு ஊர் ஜமாத்த போய் அஸ்ரத் ஸலாம் அலைக்கும், மோதினார ஸலாம் அலைக்கும், முத்தவல்லி ஸலாம் அலைக்கும், பொருளாளர் இப்படி சொன்னா ஏத்துக்குவாங்களான்னு கேளுங்க. கிண்டல் பண்றியான்னு கேட்பாங்க. ஏன் கிண்டல் பண்றாங்க? ரசூலுல்லாஹ் இப்படி பாட்டாவோட சொல்லிருந்தாங்க, சும்மா சலாம் சொல்லிட்டு போறா அப்படிம்பாங்க. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அவங்களை சொல்லும் பொழுது அது பாட்டாக, அது இவாத்தாக ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒரு அம்மா, உங்க அத்தாவை போல உங்க அம்மாவே நீங்க சொல்றீங்க, அம்மாவே சலாம் அலைக்கும், அத்தாவே சலாம் அலைக்கும், ஊருக்குள்ள போங்க, நகத்தாண்ட வெளியே போன எம்பளை என்னடா ஆச்சும்பாங்க, மெண்டல் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. ஏன் கேட்கிறாங்க? இப்படி சலாம் கூடாது வச்சிருக்காங்க. ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமுக்கு சலாம் சொல்லும் பொழுது பாட்டு மெத்தடை பெருமானார் காட்டித் தரவில்லை. இந்த மெத்தேடு படி ஒருவன் சொன்னான்னு சொன்னா அது இவனாக புதுமையாக உண்டாக்குகிறான். ரசூலுல்லாஹ் சும்மா தான் சலாம் சொல்லிருந்தாங்க, சும்மா சொல்லிட்டு போ. அப்ப ரசூலுல்லாஹ் நீ சலாம் சொல்லும்போது மட்டும் பாட சொல்லுவியா? யோசிச்சு பாருங்க. நீங்க ஏற்றுக்கொண்ட விஷயம், நீங்க ஒத்துக்கொண்ட விஷயம், நீங்கள் உங்கள் வீடுகளில் சலாம் சொல்லும் பொழுது பாட்டாக சொல்ல மாட்டீர்கள். அது மட்டுமல்ல, அல்ஹம்துலில்லாஹ் நல்லதுதான், இன்னாலில்லாஹ் நல்லதுதான். இன்னாலில்லாஹ் சொல்ல வேண்டிய இடத்துல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல வேண்டிய இடத்துல இன்னாலில்லாஹ் சொல்லக்கூடாது. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் குர்ஆன் வசனம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு ஆள் அங்கிருந்து ஹஜ்ரத் வர்றாரு, வாங்க ஹஜ்ரத், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், எப்படி இருக்கீங்க, எப்படி கேப்பீங்களா? ஹஜ்ரத்தோட நான் என்ன மையிட்டாடா இன்னாலில்லாஹ் சொல்றேன், இல்ல நான் உயிரோட தான்டா இருக்கேன் சொல்வார்ல. அப்ப இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் குர்ஆன் வசனமாக இருந்தாலும் நபிகள் பெருமானார் காட்டி தந்ததாக இருந்தாலும் இந்த இடத்தில் காட்டி தரவில்லைன்னு சொல்லுவோம்ல. இந்த இடத்தில் நீ மாற்றி செய்யும் பொழுது அது பிதஅத் தவறாக ஆயிருது இல்ல. இதை ஒத்துக்கிட மாட்டீங்கல்ல. ஒரு திடீர்னு சொல்றான், என் பக்கத்து வீட்டுக்காரர் மூத்தா போயிட்டாரு, அப்ப என்ன செய்யணும்? இன்னா இல்லாஹி சொல்லணும். பக்கத்து வீட்டுக்காரர் மூத்தா போயிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் வேற யாரெல்லாம் மூத்தா போனா பௌத்தரிச்சல சொல்லுவது எப்படிங்க இருக்கும்? சிரிக்கிறீங்க நீங்க. இப்படி சொன்னா ஒரு அஜர்த்தோ ஒரு முஸ்லிம், எந்த முஸ்லிமாவது மௌலதை ஆதரிக்கக்கூடியவர்கள் பிதஅத்ங்கிறது கூடுன்னு சொல்றானே அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்ன தப்பு இருக்கு? எல்லா புகழும் இறைவனுக்கு சொல்றது தப்பா? இன்னா இல்லாஹி சொல்றது தப்பா? அப்ப இந்த மெத்தடை கூட மாற்றி அமைக்கும் பொழுது பிதஅத் என்ற வழிகேட்டில் வருது. நபிகள் பெருமானார் காட்டி தந்ததை நீயாக மெத்தட் மாத்தா பிதஅத். ஆனா நபிகள் பெருமானார் இந்த மாதிரி பாடல்களை மௌலதாக கற்றுத் தரல. நீ பிதஅத்தா உருவாக்கி இருக்க. அந்த மஜ்லிஸில் இருப்பவர்களுக்கு வேண்டுமானால் சாபம் உண்டாகுமே ஒழிய அங்க வராம இருக்கவங்களுக்கு நல்லதா நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அதை புறக்கணிப்பவர்களுக்கு நல்லதா நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு மக்கள் மத்தியிலே போதித்தாலும் கூட, இவ்வளவு தெளிவாக சொல்லி இருந்தும் கூட, ஒரு மனிதனுக்கு சென்டிமெண்டா ஆடிடும். நான் சொன்னேன், உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்குங்கிறான்ல. ஏன்னா ஒரு மனிதன் மீது பக்தி வச்சுட்டா அவன் மௌத்தை மரணத்தை மனசை ஜீர்ணிக்காது, மனசு ஏத்துக்காது.
ஒரு சினிமா நடிகனுக்கு இவ்வளவு இருக்குமானால், ஒரு சினிமா ஹீரோவை இந்த அளவுக்கு மக்கள் மதிப்பார்களே, ஆனால் உண்மையான ஹீரோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மை ஹீரோனா நீங்க லேசா நினைக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நாட்டு ஒரு வட்ட செயலாளராக இருந்தா எவ்வளவு மதிப்பை எதிர்பார்க்கிறான். ஒரு மாவட்டமா இருந்தா, ஒரு தமிழ்நாட்டின் தலைவனா இருந்தா, மினிஸ்டரா இருந்தா, பிரைம் மினிஸ்டரா இருந்தா, ஒரு நாட்டின் தூதராக இருந்தா, இந்திய தூதர், ரஷ்ய தூதர், இப்படி எல்லாம் இருக்க கூட பவர் நினைக்காங்க. நபிகள் பெருமான் நாட்டின் சர்வ வல்லமை படைத்த ஜனாதிபதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிர் ஓட்டுங்கிறது கிடையாது, எதிர்கட்சி தலைவங்கிறது கிடையாது. ஒருவே மூச்சு விட முடியாது. நபிகள் பெருமான நின்றா நபிகள் பெருமானை எதிர்த்து ஒரு காவிரி கூட ஓட்டு போட மாட்டான். முகமது ஆட்சியாண்டா கிளீனா இருக்கு. அயோக்கியர்கள் உள்ள நுழைய முடியாது. காபிராக இருந்து நல்லவனாக வாழணும்னு நினைச்சானே அவன் ரசூலுல்லாஹ்க்கு ஓட்டு போடுவான். அயோக்கியர்களுடைய கொட்டமெல்லாம் இங்க அடக்கப்படும் பெருமானுடைய ஆட்சியில. ஒரு காவிரி கூட பெருமானை எதிர்த்து ஓட்டு போட வேண்டாம். அப்படிப்பட்ட சர்வ சக்தி, சர்வ வல்லமை இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் பெருமானார் நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறார். உலகத்தையே படைத்தவனுடைய தூதராக இருக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாட்டின் தூதர் அல்ல, ரஷ்ய தூதர், அமெரிக்க தூதர்ங்கிறதுக்கு மொத்த வேர்ல்டு, உலகம், மொத்த உலகத்தை படைத்தானே ஒருவன், ரப்புல் ஆலமீன், அவனிடத்திலிருந்து தூதராக வந்திருக்கிறார் நபிகள் பெருமானார். இது எவ்வளவு பெரிய பதவி, எவ்வளவு பெரிய பவர், எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து நீங்க சொல்லி மாளாது. அவ்வளவு பெரிய அந்தஸ்தில் பதவியில் இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போனாங்கன்னா மனசு ஜீரணிக்குமா? மனசு ஏத்துக்குமா? நம்ம அதனால ஏத்துக்க மாட்டோம். அதெல்லாம் ரசூலுல்லாஹ் மௌத்தாக மாட்டாங்கன்னா அப்படிதான் தோணும். உமருக்கு தோணி இருக்குல்ல. நம்ம எல்லாம் விட பல மடங்கு ஈமானில் பல மடங்கு உயர்ந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர் நாங்க சொல்லலாம். உமருடைய நாவில் இருந்து கொண்டு அல்லாஹ் பேசுகிறான். சில விஷயங்களை உமர் சொன்னார்னு சொன்னா அது மாதிரி இஸ்லாத்துல சட்டம் வரும். இந்த புர்கா சமாச்சாரம் அப்படித்தானே. துணி விஷயத்துல பெண்கள் அஜாக்கிரதையாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருந்தாங்க. உமர் வந்தவங்க இங்க ஓட ஆரம்பிச்சாங்க. நடைமுறையில் நடக்குது, சாதாரணமா நடக்குது. என்ன கண்டு பயப்படுறீங்க, ரசூலுல்லாஹ் கண்டு பயப்பட மாட்டேங்கிறீங்க. ரசூலுல்லாஹ் இது விஷயமா ஏதாவது குர்ஆன் வசனம் இறங்கலையோ அப்படி கேட்கிறார் உமர். அப்ப இறங்குறதுதான் அந்த சமாச்சாரம். இப்படிதான் பெண்கள் ஆடை அணிய வேண்டும்ங்கிற வசனமே அதுதான் இறங்குச்சு. இந்த மாதிரி ஒன்று மேட்டர்ல உமர் சொல்லவும் குர்ஆன் வசனம் இறங்கவும் கரெக்டா இருக்கு. இதை பாராட்டி பெருமானார் இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். ஒரு சில விஷயங்களை உமர் சொல்ல வந்தார்னா அது அல்லாஹ் ஏற்கனவே சொல்ல வச்சிருக்கான், அடுத்து சொல்லிடுவான். அவ்வளவு தெளிவாக பேசக்கூடிய ஒரு உமர், இவ்வளவு தெளிவாக கரெக்டாக சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற ஒரு கேள்வியை கேட்டால் சட்டம் வந்து இறங்கும். இவ்வளவு நுண்ணறிவு படைத்தனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மௌத்தா போனா ரசூலுல்லாஹ்வுக்கு மௌத்து கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சார். அதான் நீங்க பார்க்கணும். ஏத்துக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல மனசு. அவன் மற்ற சஹாபாக்கள் எப்படி ஆயிருப்பாங்கன்னு பாருங்களேன். இன்னும் சொல்ல போன ஸ்ட்ராங்கு, மனத்துணிவு, உறுதியான பேச்சு, கம்பீர பேச்சுக்கள், நெஞ்சுறுதி மிக்கவர் யாரு? உமர். அவரே இப்படி ஆடி போயிட்டாலும் மற்ற எப்படி இருந்திருப்பாங்க மற்ற சஹாபாக்கள்லாம்? ரசூலுல்லாஹ் மௌத்தாகல. நான் ஏற்கனவே சொன்னேன், அல்லாஹ்வை நம்புவது என்பது அவன் மௌத்தாக மாட்டான் என்று நம்ப வேண்டும். அது ஈமான். ஈமான்ல அது ஒண்ணு. மழையை இறக்குவோன் அல்லாஹ் நம்புற மாதிரி, வானங்கள் பூமியை படைத்தது அல்லாஹ் நம்புற மாதிரி, மௌத்தாக மாட்டான் அல்லாஹ் என்றும் அவனை நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையை ரசூலுல்லாஹ் மீது வச்சுட்டாங்க மௌத்தாக. பல ஈமான்ல பல இருக்குல்ல, நம்பிக்கையில பல இருக்குல்ல. அந்த நம்பிக்கையில் பல விஷயத்துல ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ் மௌத்தாகல, அல்லாஹ் எப்படி மௌத்தாக மாட்டானோ அதுபோல இந்த முகமது மௌத்தாகவில்லை அப்படின்னு சஹாபாக்கள் பெரும்பாலான ஆட்கள் சொல்றாங்க. சஹாபாக்கள் கருத்து, நல்லவர்கள் கருத்து தானே, உயர்ந்தவர்கள் கருத்து தான் நீங்க நினைக்கல. இது சஹாபாக்களுடைய கருத்து. 90% சஹாபாக்கள் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. சில சஹாபாக்கள் சும்மா வாய மூடிட்டு சும்மா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வருகிறார்கள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உலக மக்களுடைய ஈமான எல்லாம் ஒரு தட்டிலையும் அபூபக்கர் ஈமான ஒரு தட்டிலையும் வச்சா அபூபக்கர் ஈமான் தான் கனமா இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மக்கள் நிறைய பேர் பேசுவாங்க. இது ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ இல்லையோ அப்படி நிகழ்ச்சி நடந்துருச்சு. அப்படி ஒரு நிகழ்ச்சி. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தாகலங்கறாங்க. அபூபக்கர் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா பேசுறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியில வந்து முத்தமிடுறாரு மையத்துல.
ரசூலுல்லாஹ் மையத்துடைய நெத்தியில வந்து முத்தமிடுறாரு. திபத்த ஹய்யம் மையத்தா. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கமழ்ந்தது போல நீங்கள் இறந்த பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள். மையத்தாயிட்டாங்கிறத காட்டுறாரு. மூத்தாகல மையத்தாக சஹாபாக்கள் சொல்லிட்டு இருக்கும் பொழுது மையத்தன் இறந்து விட்டார் பெருமானார், மையத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மையத்தாக அவர் சொன்னா அல்லாஹ்வை நம்புவது போல முகமது நம்பிட்டான ஆயிரும். அல்லாஹ்வுக்கு எப்படி மரணமே வராதோ அது போல முகமது நபிக்கு வராது. அல்லாஹ் ஒரு கடவுள் போல முகமது நபி ஒரு கடவுள், இப்படி ஆகி போயிருமாமா. இதுக்கு அபூபக்கர் சித்திக் அப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் خلت من قبله الرسل افإن مات أو قتل انقلبتم على أعقابكم. அல்லாஹ் திருமறை குர்ஆன் சில வசனங்களை பாத்தீங்கன்னு சொன்னா யாருக்காகவும் இறங்கி பேச மாட்டான். அல்லாஹ்வுடைய செயலை பாத்தீங்கன்னா இஷ்டம்னா ஏத்துக்கலாம் போகணும். பாத்தீங்களா பல இடங்கள்ல நம்மளே நளினமா சொல்லணும், நான் உங்களுக்கு நளினமா சொல்லணும், நீங்க எனக்கு நளினமா சொல்லலாம். மார்க்கத்தை ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் நளினமா சொல்லலாம். அல்லாஹ் பத்திர அப்படிலாம் கிடையாது. ஏய் இஷ்டம்னா ஏத்துக்கடா, இல்லைன்னா போங்கடா அப்படின்றாங்க. என்னடா வச்சுட்டு ஒன்ன வச்சு மார்க்கம் வச்சுட்டியா? ஒன்ன வச்சு மார்க்கமா? நமக்கு கட்டளை நளினம். அல்லாஹ் இறங்கி பேச மாட்டான். அல்லாஹ் கட்டளை என்ன செய்வோம், ஏத்துக்கிறதே இல்லையா? ஈமான் கொண்டு எங்கிட்ட போ, அப்புறம் பாத்துக்கிறேன், அப்படித்தான் இருக்கும் குர்ஆன் வசனங்கள். அது போல சஹாபாக்களை கேட்கிறான் அல்லாஹ், மொத்த சஹாபாக்களையும். இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு இல்லை. இந்த முகமது இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்கள் பழைய மார்க்கத்திற்கு ஓடிவிடுவீர்களா? யாருக்காக இஸ்லாத்தை ஏத்தீங்கன்னா கேட்கிறான். யாருக்கு ஏத்தீங்க? முகமதுக்காக இஸ்லாத்தை ஏத்தீங்களா, அல்லாஹ்வுக்காக ஏத்தீங்களான்னு கேட்கிறான். இந்த முகமது மூத்தா போயிட்டா இஸ்லாம் போயிடுச்சா? எப்படிப்பட்ட கேள்வி தெரியுமா அது? முகமது இல்லாட்டா இன்னொரு ஆளியா, அவர் இல்லாட்டா இன்னொரு ஆளு. அல்லாஹ் சொல்றான், உலகின் செயலால் அனதபந்த பில்லதியா வஹைனா இலைக்க. நாம் நினைத்தால் நபியே இன்றோடு உனக்கு வகி வராது, அப்படி ஆக்கி போடுவாங்க. வகியே கிடையாது, நீ தூதர் இல்ல, நீ நபி இல்ல, அப்படி சொல்லி போடுவாங்க. அப்படி அல்லாஹ் சொல்லவில்லைங்கிற வேற சமாச்சாரம், நினைச்சா செய்வானாமா. அது போல சஹாபாக்கள் சொல்றான், இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு இல்லை. இவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்கள் பழைய மார்க்கத்திற்கு ஓடிவிடுவீர்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இது எப்ப கேட்டான்? ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்கும் பொழுது உஹது போர்க்களத்தில் இறங்கின வசனம் இது. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு பல் உடைக்கப்பட்டு கீழே விழுந்த உடனே மூத்தாயிட்டாங்கன்னு ஒரு புரளி வருது. அந்த நேரத்தில் கேட்ட வசனம். அது அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரசூலுல்லாஹ் பாடி கிடக்கும் பொழுது, மையத்து கிடக்கும் போது இந்த வசனத்தை சொல்றாங்க. இந்த முகமது மூத்தா போயிட்டா நீங்க காபிரா போயிருந்தீங்க கேட்காரு அபூபக்கர் சித்திக். அல்லாஹ் கேட்ட வசனத்தை கேட்டுட்டு ஒரு சட்டம் சொல்றாரு, மன்கான யாவது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கத் மாத் வமன்கான யாவதுல்லாஹ் வஹ்தஹு ஃபைன்னல்லாஹ் ஹய்யுன் லா யமூத். நீங்கள் முகம்மதை வணங்கினால், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, உமர் உள்பட, உமரை சேர்த்து கேட்கிறார், நீங்கள் முகம்மதை வணங்கினால் புரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக முகமது இறந்து விட்டார். அல்லாஹ்வை வணங்கினால் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மௌத்தாகவே மாட்டான், அவன் உயிரோடு இருக்கிறான். அப்ப அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான் என்ற அந்த தன்மையை நீங்க முகமதுக்கு வச்சுட்டீங்கன்னா முகமது நீங்க வணங்குறீங்க. எப்படிதான் சொல்றாங்க? அவருக்கு சக்தி இல்ல, முகமது மௌத்தாகி விட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சொல்லி யார் சொல்றா? அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாகி விட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் சட்டம் போடுறாங்க, சொல்றாங்க. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நாம தவறுதலா செஞ்சிட்டோம், அல்லாஹ் மூத்தாக மாட்டான் என்று நம்ப வேண்டும்,
அந்த நம்பிக்கையை போய் நம்ம ரசூலுல்லாஹ்க்கு வச்சிட்டோம்னு சொல்லி எல்லா சஹாபாக்களும் உணர்ச்சி பெறுகிறார்கள், உண்மையை புரிந்து கொள்கிறார்கள். இது ஒரு இணை வைத்தலாகிவிட்ட கொடுமையாகிவிட்டது என்று சொல்லி அதிர்ச்சி அடைந்து திருந்திக் கொள்கிற இந்த வசனத்தோடு அவர்களை திருத்தப்படுகிறார்கள். இப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஈமான் நம்பிக்கையில் இருக்கு, அல்லாஹ்வை நம்புவது பல விஷயம் இருக்கு. அந்த நம்பிக்கையில் ஒன்று இது. அதுவரை மழை வேண்டி கேட்பது, தர்காவில் போய் கேட்பது, நோயை தீருங்கள் சொல்றது, எத்தனையோ விஷயத்தில் அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் மீது எந்த நம்பிக்கை வைப்போமோ அந்த நம்பிக்கையை நபியின் மீது வைத்தாலும் சரி, அவுலியாக்களின் மீது வைத்தாலும் சரி, ஒரு தாயத்தின் மீது தகடு மீது வைத்தாலும் சரி, அதை இணை வைத்தல் என்ற கொடூரமான பாவம் என்பதை திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனமும் சொல்லி காட்டுது. திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல இது போன்ற நம்பிக்கை சிறுக்கை இந்த இணை வைத்து வைத்ததால், நம்பிக்கையை மாற்றி வைத்ததால் இப்ராஹிம் நபியுடைய தந்தைக்கு நரகம்னு சொல்லுது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிமார்களுக்கு நரகம்னு சொல்லுது. நூ அலைஹிஸ்ஸலாம் மனைவிக்கு நரகம்னு சொல்லுது. நூ அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு நரகம்னு சொல்லுது. ஃபிரௌனுடைய மனைவிக்கு சொர்க்கம்னு சொல்லுது. ஃபிரௌனுடைய மனைவி சிறுக்கு வைக்காதால் ஏகத்துவத்தில் இருந்தால் சொர்க்கமாமா. ஒரு லூத் நபி நூ அலைஹிஸ்ஸலாம் மனைவி சிறுக்கு வச்சதுனால நரகமாமா. அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அது இந்த ஷிர்கை ஈமானை ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் கையாள வேண்டும். இறைவனை எந்த விஷயத்திலெல்லாம் நம்புகிறோமோ, அவன் மீது எந்த விஷயத்தெல்லாம் ஈமான் கொள்கிறோமோ அந்த ஈமானை, அந்த நம்பிக்கையை, எந்த ஒரு நம்பிக்கையை மற்றவர்களுக்கு வைத்தாலும் அதை ஷிர்க் என்ற கொடூரமான பாவத்தை விட்டு நம்மளை நாசமாக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், இணை வைத்தல் என்ற பாவத்தை இவர்கள் செய்துவிட்டால் இவர்கள் எவ்வளவு நல்லறங்கள் செய்தாலும் அவருடைய நல்லறங்கள் எல்லாம் பாழாகிவிடும் அல்லாஹ் சொல்றான். ஆகையினால நம்முடைய நல்லறங்களை அழிக்கக்கூடிய, நல்லறங்களை நாசமாக்கக்கூடிய, நம் அமல்களை வீணாக்கக்கூடிய படு மோசமான தீ, நெருப்பு, விஷக்கிருமி ஷிர்க் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம் ஈமானை நாம் பாதுகாப்பதற்குண்டான முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அதற்குண்டான உதவி அல்லாஹ் செய்தருவானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். டிஎன்டிஜே வீடியோ விசன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ்